வணக்கம். இன்றைக்கி எங்கள் அத்தை கைப்பக்குவத்தில் நண்டு கிரேவி. ஃபஸ்ட்டு நண்டை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். இதுக்கு தேவையான வெங்காயத்தை 2 பெரிய வெங்காயம் நறுக்கி அந்த தாளிப்பில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 3 தக்காளி ஸ்லைஸாக வெட்டி அதுலேயும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்க கேப்பில் மிக்சி ஜாரில் இஞ்சி பூண்டு நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜீரகம் மிளகு சேர்த்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கிரேவிக்கு தேவையான மசாலா பொருள் பார்த்துடலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற அளவு வேக வச்சுக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நண்டை நல்லா வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சட்டியில் நண்டு செய்யும்போது பார்த்து கிண்டுங்க. ஏன்னா கிண்டும்போது நண்டு ஹார்டாக இருக்கனால சட்டியும் சேர்ந்து சுற்றும். சமைக்கிறேன்னு சொல்லி சட்டியை கவுத்திராதீங்க, இடுக்கி வச்சு பிடிச்சி கிண்டுங்க. நண்டு குழம்பா வேணும்னா இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக தேவைப்பட்டுச்சு. தண்ணி கொஞ்சம் நல்லா வத்த வச்சுட்டு மல்லித்தலை தூவி இறக்கியாச்சு. பார்க்கவே டெம்ப்டாக இருக்குல்ல, எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு. சண்டே ஃபேமிலியோடு உக்காந்து மட்டன் குழம்பு ஊற்றி நண்டு கிரேவியை சைடிஷாக வச்சு குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.